அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நசீபை மாற்றியமைக்கும் வல்லமை மிகுந்த ஒரு குட்டி திக்ரை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவரும் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று தான் நான் கூறுவேன். இந்த குட்டி திக்ரை மட்டும் இதனுடைய அர்த்தத்தினை உணர்ந்து நீங்கள் முழு ஈமானுடன் ஒரு முறை ஓதுங்கள் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைத்த காரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நடாத்தி தருவான். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் விதி மாறும். ஏனென்றால் இது அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல். நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த திக்ருக்கு இருக்கின்றது. இந்த திக்ரினுடைய சிறப்பை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். இந்த வார்த்தையை கொண்டுதான் எல்லா நபிமார்களும் துஆ கேட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த நொடி அவர்களுடைய துஆக்களுக்கு பதிலை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் நாமும் ஓதுவோம், நாமும் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் பதிலை தருவான். இப்போது அந்த குட்டி திக்ர் என்ன என்பதையும் அதனுடைய பொருள் என்ன என்பதையும் பார்க்கலாம். இன்ன ரப்பி கனியுன் கரீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் தேவைகள் அற்றதில் சங்கையானவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படியான வார்த்தை இது! திருக்குர்ஆனினுடைய அழகான ஒரு வசனம். இந்த திக்ரை நீங்கள் ஓதுவதற்கு வுளுவுடன் தான் ஓத வேண்டும். மேலும் மாதவிடாய் காலத்தில் ஓதக்கூடாது. இது வாழ்வை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஏனென்றால் இந்த திக்ரில் ரப்பி எனும் இஸ்முல் ஆலம் கொண்ட வார்த்தை இருக்கின்றது. ரப்பி என்பது தான் இஸ்முல் ஆலம். இதை கொண்டு தான் நிறைய நபிமார்கள் துஆ கேட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் அடுத்த நிமிடம் அவர்களுடைய துஆக்களுக்கு பதிலை கொடுத்தான். அதே போல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கும் பதிலை தருவான். கனியோ என்றால் தேவைகள் அற்றவன், இன்னும் செல்வ சீமானாக்குபவன். இது அனைத்துமே இந்த கனியோ என்ற பெயரினுடைய தன்மையில் வந்துவிடும். இந்த தன்மையை கொண்டு நாம் அழைக்கும் போது நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூலாகும். நமக்கு ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தை வாரி வழங்குவான். யாரெல்லாம் தேவைகள் கபூலாக வேண்டும், எனக்கு நிறைய செல்வம் சேர வேண்டும், உங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தை வாரி வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, யா கனியோ என்று திக்ர் செய்யுங்கள். இதுவே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் இது அப்படியான மகத்துவமான ஒரு பெயர். இன்னும் கரீம் சங்கையானவன் என கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மகத்தானவனாக இருந்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவான். இது மிக மிக இலகுவான ஒரு அமல், மிகவும் சக்தி பெற்ற ஒரு அமல். யாருமே இதை தவற விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையான ஈமானோடு ஒரு முறை கூறுங்கள். அடுத்த 10 நிமிடத்தில் அல்லாஹ் நீங்கள் கேட்பது அனைத்தையும் நடாத்தி தருவான். ஏனென்றால் ரப்பி எனும் வார்த்தையை நாம் கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு எப்படி அடுத்த நொடி பதிலை தந்தானோ அதே போல நமக்கும் பதிலை தருவான். ரப் எனும் வார்த்தை மிக மிக ஆழமானது. அல்லாஹ்வை புகழ்வதில் தலைமையான ஒரு சொல். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அத்தனை தேவைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். அதன் பிறகு இதை யாருமே தவறவிட மாட்டீர்கள். எனவே இந்த மகத்தான குட்டி திக்ரை நாம் அனைவரும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின்
அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 26வது நாள் வினா: தஃப்சீரின் தந்தை என்று அழைக்கப்படும் அறிஞர் யார்? இவர் எழுதிய புகழ்பெற்ற தஃப்சீர் நூலின் பெயர் என்ன? அதிலே கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.